இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம் செக்க செவந்த பழம் இது தேனாட்டம் இழிக்கும் பழம் எல்லோரும் வாங்கும் பழம் இது ஏழைக்குன்னே பிறந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம். என்னத்த இது பாட்டெல்லாம் சும்மா பட்டையை கிளப்புது? பின்ன நாங்கெல்லாம் அந்த காலத்திலே அப்படி பாடுவோம்ல. இந்த காலத்துல இது பாடுற பாட்டை காதால கேட்க முடியல. நான்லாம் பாடுனா K.S. சுந்தராம்பாள் மாதிரி இருக்கும். பி சுசீலா மாதிரினா எனக்கு தெரியும். K.S. சுந்தராம்பாள்னா எனக்கு எப்படி தெரியும் தே? அட அவங்க அந்த காலத்து பாடகிதாம்மா, ஒரு வயசான பொம்பளை. அப்ப சரி சரி, உங்க சத்தத்துக்கு பொருத்தமா தான் இருக்கு. அந்த காலத்துல அந்த அம்மா ஞான பழத்தை பிழிந்து. ஓஹோ, அந்த ஞான பழத்தை புளிஞ்சு ரசம் எடுத்தது அந்த அம்மா தானா? ஐயோ ஐயோ அத்தை ட்ரெண்டிங் சாங் ஐயோ ஐயோ இல்ல, அச்சோ 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 கொச்சோ கொச்சோ கொச்சோ. ஆமா, நான் வரும்போது ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தீங்களே, அந்த பாட்டு நல்லா இருந்துச்சா மருமகளே? இழந்த பழம் இழந்த பழம் அந்த பாட்டு தானே? ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஞான பழம்னு பாடிட்டு இருக்கீங்க. ஆமா, இங்க குமிஞ்சு கிடக்க கொட்டை இழந்த பழத்தோட கொட்டையா இல்ல ஞான பழத்தோட கொட்டையா? இது ரெண்டுமே கிடையாது மருமகளே, இது பழத்தோட கொட்டையே கிடையாது, காயோட கொட்டை. என்னது காயோட கொட்டையா? மாங்காயா பலாக்காயா? ரெண்டுமே கிடையாது, நெல்லிக்காய். இதோ இந்த நெல்லிக்காய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயா அத்தை, இப்பெல்லாம் மாங்காய் சாப்பிட்டா கூட பல்லு அப்படிதான் கூசுது, இதுல நீங்க நெல்லிக்காயே இவ்வளவு சாப்பிட்டீங்களா? அந்த காலத்து பல்லு மருமகளே ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்துக்க. அத்தை சும்மா பொய் சொல்லாதீங்க அத்தை, பல்லு மட்டுமா பழைய பல்லு, ஆளு கூட பழைய ஆளுதான் அத்தை. ஏன் மருமகளே இன்னைக்கு எதுவும் வியாபாரத்துக்கு போகலையா? அதை ஏன் தான் கேக்குறீங்க? இன்னைக்குன்னு பார்த்து என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல. ஞம் 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 ஞம். ஏத்த நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுல நெல்லிக்காய் எடுத்து குறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுவா மருமகளே, இந்த நெல்லிக்காய் என்ன கொண்டு வித்துட்டு வரியா? ஐயத்த போன வாரம் தான் நெல்லிக்காய் வித்தேன், திரும்ப திரும்ப இதே வித்தே என்ன விளக்கமாத்தாலே அடிப்பாளுங்க. ஆமா, இவ்வளவு நெல்லிக்காய் என்ன காசு கொடுத்து வாங்குனீங்க? மருமகளே நான் உனக்கு மாமியாரு, நான் எதையாவது காசு கொடுத்து வாங்குவேனா? இதுவும் களவாண்டதே. அதானே பார்த்தேத்த, எங்க காசு கொடுத்து வாங்கி நம்ம குலத்துக்கே அவமானத்தை கொடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன். மருமகளே குடும்பத்தை கௌரவத்தை காப்பாத்துறது என் கடமை இல்லையா? காசு கொடுத்து வாங்காம களவாண்டுட்டு தான் வந்தேன். ஆமா, இந்த நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் சும்மா தானே கிடக்குது? ஆமா மருமகளே, ஆமா இதை வச்சு என்ன செய்ய போற? நான் இதை வாயில இருந்துல கடிச்சு கடிச்சு துப்பி போட்டிருக்கேன். ஐய நாத்த அடிக்குமே அப்போ. பல்லு தச்சு 10 நாள் தான் ஆச்சு மருமகளே, அதுக்குள்ளேயே நார போகுது. ஐயோ ஐயோ அத்தை, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த நெல்லிக்காய் கொட்டையெல்லாம் எனக்கு கொஞ்சம் பினாயில் ஊத்தி கழுவி கொடுத்துறீங்களா? என்ன மருமகளே நீ இந்த கொட்டையை பினாயில் ஊத்தி கழுவி என்ன செய்ய போற? இந்த கொட்டையை அப்படியே கொண்டு தண்ணியில கழுவி ஏதாவது சொல்லி ஏமாத்தி விக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க வாயில போட்டு உதப்பி உதப்பின்னு போட்டிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதான் கண்டிப்பா பினாயில் ஊத்தி கழுவி தந்துருங்க. ஏன் மருமகளே, என் வாய் நாத்தம் என்ன பினாயில் ஊத்தி கழுவுற அளவுக்கா இருக்கு? பின்ன உங்க வாய் நாத்தம் அதை விட கம்மியாவா இருக்கு? சரி மருமகளே, இதை பினாயில் ஊத்தியே கழுவி தந்துருதேன். இது என்னன்னு சொல்லி விக்கலாம். சரி முதல்ல கொண்டு போவோம், அதுக்கப்புறம் ஐடியா சும்மா அருவி மாதிரி கொட்டு. என்ன இந்த மருமவ பினாயில் ஊத்தி கழுவ சொல்லுதா? அம்புட்டு நாத்தமா அடிக்குது. அப்போ சாக்கடை நாத்தமில்ல அடிக்குது, பினாயிலும் டெட்டாயிலும் சேர்ந்து ஊத்தி தான் கழுவணும் போலுக்க. நம்ம வாய்க்குல போட்டு உதப்புன கொட்டையே இப்படி நாரிச்சுன்னா நம்ம வாய் எந்த நாத்தம் நாரும்? பேசாம இன்னைக்கு பல்லு தேய்ச்சிடலாமா? வேண்டாம் வேண்டாம், பல்லு தேய்ச்சிட்டா பல்லோட அழகே போயிடும். இன்னும் ஒரு 10 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே நெல்லிக்காய் கொட்டையை வச்சு என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு அப்புறம் எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லாதீங்க. இதுதாங்க பொறுப்பு துறப்புன்னு பேரு. நெல்லிக்காய் மரமே நான் வளர்த்த செல்லமே, அக்கா வருவா ரெட்ட சடை பின்னுவா, அண்ணே வருவான் பூ வாங்கி தருவான், அம்மா கிட்ட சொல்லாதடி முத்து பேச்சு, இனிக்குமா புளிக்குமா மாங்கொட்ட, சும்மா கிடந்த வயிற்றுக்குள்ள புளியங்கொட்ட. என்னடி நீலமண்ட நீலாம்பரி கெக்கப்ப கெக்கப்பன்னு பல்ல காட்டுற? அட போடி, வாயில வர்ற பாட்டை பாட வேண்டியதானே? என்னது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இவ பார்க்காத மாதிரி சொன்னா தானே இதை வாங்குவா? அடியே இதெல்லாம் நீ பார்த்திருக்க வாய்ப்பே இல்லடி. இதெல்லாம் சீன வைத்திய முறையை சார்ந்ததுடி, இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. என்னது இது? வழக்கமா நம்ம கடை வச்சிருக்கனால நாம தான் எல்லாத்தையும் கூப்பிடுவோம், இன்னைக்கு நம்ம கடைக்கு இவளே எல்லாத்தையும் கூப்பிடுறாளே. ஏண்டி நீலமண்ட நீலாம்பரி, ஒரு நிமிஷம் இங்க திரும்பி பாருடி. ஏண்டி நீலாம்பரி, ஏண்டி இப்படி கத்துற? அவ கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. இரு இரு பொன்மண்டி, சின்ன பொண்ண பத்தி நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன்.
என்ன இவ திடீர்னு ஒரு குண்டத்துக்கு போடுறா? நம்மளை பத்தின என்ன ரகசியத்தை எல்லார்கிட்டையும் சொல்ல போறான்னு தெரியலையே. என்னை சொல்லுது ரகசியமா? ஆமா ஆமா, நீ அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் தான். அப்படி என்னடி அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம்? கொஞ்சம் சொல்லுடி. ஐயய்யா, எனக்கே தெரியாத ரகசியத்தை என்னடி நீ சொல்ல போற? ஆமா சின்ன பொண்ணு, இந்த காயில எங்க உள்ள காய் என்ன? இந்த இது காய் கிடையாது டி, கொட்டை தான். இந்த காயோட கொட்டை வந்து சீன நாட்டை சார்ந்தது. இதை எதுக்காக யூஸ் பண்றாங்க? அது எப்படி சொல்றது, என்னன்னு சொல்றது, வைத்தியத்துக்காக யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, கேட்டீங்களா கேட்டீங்களா? அடைச்சி ஒப்பாரி வைக்காம ஒழுங்கா சொல்லிட்டி, இல்ல ஒரே குத்தா மூக்குல குத்தி விடுவேன் பத்துக்க. எம்மா பொண்ணுண்டு, இன்புட்டு கோவம் உடம்புக்கு ஆகாதம்மா. வாங்க ராணியக்கா, இந்த ரகசியத்தை உங்ககிட்டே சொல்றேன். அடியே முதல்ல என்கிட்ட சொல்லுடி. சின்ன பொண்ணு கம்முனு இரு. இப்ப மட்டும் நீ சொல்லாம இரு, நான் குத்துற குத்துல நீ தான் மட்டி கம்முன்னு இருக்க போற. கோவப்படாத பொண்ணுண்டு, என்னன்னு கேட்டுருவோம். நம்ம சின்ன பொண்ணு இருக்காளே, சின்ன பொண்ணு, அவ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுக்கா. சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. என்ன உன்ன மாதிரி எம கிராதகியா இருப்பாளோ? ஐயோ ஊதா, ஏன்டி இப்படி பேசுற? பொண்ணுண்டு, நீ கோவக்காரி மட்டும் இல்லட்டி அவசர குடுக்கையா இருக்க. இருட்டி நான் சொல்றத கேளு. இவ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. சீன நாட்டு வைத்தியர் பத்துக்க. என்னது சொல்ற? என்னடி சொல்ற? சீன நாட்டு வைத்தியரா? ஆமாக்கா ஆமாக்கா ஆமா. சின்ன பொண்ணு ஒரு சீன நாட்டு வைத்தியர்க்கா. ஆஹா, இது கூட கேட்க நல்லா தான் இருக்கு. சின்ன பொண்ணு சீன நாட்டு வைத்தியரு. ஓகே, நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கலையே நினைச்சோம், இவளே கொடுத்துட்டா. இந்த பாயிண்ட பிக்கப் பண்ணியே இன்னைக்கு வியாபாரத்தை பிக்கப் பண்ணி விட்டுருவோம். சின்ன பொண்ணு, இவ சொல்றதெல்லாம் உண்மையாடி? இது கேட்டாலே சந்தோஷமா இருக்குட்டி. ஒத்துக்கிட்டி, உண்மையை ஒத்துக்க. நான் பல வருஷமா கட்டி காப்பாத்தி வச்சிருந்த இந்த ரகசியத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, பரவாயில்ல, அதனால ஒத்துக்கிறேன். நான் ஒரு சீன நாட்டு வைத்தியர் தான்க்கா. இருந்தால் என்னால நம்ப முடியவில்லை. வில்லை வில்லை. ஆட போடி, நம்புனா நம்பு, நம்பட்டா போ. ஆனா நாங்க நம்புற முட்டி. அப்படி சொல்லுங்க ராணி அக்கா. பாத்தீங்களாக்கா, சீன நாட்டுல இருந்து வித்தியாசமான கொட்டை எல்லாம் கொண்டாந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறாக்கா. பரவாயில்ல சின்ன பொண்ணு, உனக்குள்ள இவ்வளவு ஒரு நல்ல குணம் இருக்குன்னு நான் நினைச்சே பார்க்கல. சீனாவுல உள்ள ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச காய்க்கா. இந்த காயோட கொட்டையில இருந்து நம்ம தமிழ்நாட்டுல வரக்கூடிய சளி காய்ச்சல் எல்லாம் சரி பண்ண முடியும்க்கா. ஆஹா ஆஹா ஆஹா. ஓஹோ ஓஹோ ஓஹோ. ஏஹே ஏஹே ஏஹே. சின்ன பொண்ணு, நீ ஒரு போதி தர்மர் தெரியுமாட்டி? என்னடி இது, என்ன போய் போதி தர்மர்ன்ற? சின்ன பொண்ணு, நீ ஒரு போதி தர்மர்ங்கிறது உனக்கு தெரியுமாட்டி? எனக்கு தெரியுது, தெரியல விடு. நீ என்ன பார்த்து போதி தர்மர்னு சொல்றது அந்த போதி தர்மருக்கு தெரியுமாட்டி? ஏடி நீலமண்ட நீலாம்பரி, சின்ன பொண்ணை பார்த்து எப்படி இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட? ஆட போடி பொண்ணுண்டு. போதி தர்மர் என்ன செஞ்சாரு? நம்ம நாட்டுல இருந்து வைத்தியத்தை கத்துக்கிட்டு போய் சீனாவுக்கு சொல்லி கொடுத்தாருல. இப்ப சின்ன பொண்ணு என்ன செய்தா? சீன நாட்டு வைத்தியத்தை நமக்கு சொல்லி தரால. அப்ப இவ ஒரு போதி தர்மர் தானே? ஆஹா, நீலமண்ட நீலாம்பரி, இந்த மாதிரி என்ன இதுவரைக்கும் சொன்னதில்லட்டி யாருமே. சரிடி, அப்படி நீ சீனாவுல இருந்து கொண்டு வந்து இந்த கொட்டையில என்னதான் மகத்துவம் இருக்கு? இந்த கொட்டையில மகத்துவமும் இல்ல, மருத்துவமும் இல்ல. உண்மையை சொன்னா விளக்க மாத்தாலே வெளுத்து போடுவாங்க, வெளுத்து. அதுவாக்கா, இந்த கொட்டையோட மகத்துவத்தை சொன்னோன்னா உங்களுக்கே நம்ப முடியாதுக்கா. அது இருக்கட்டும்டி, முதல்ல இது எந்த பழத்தோட கொட்டைன்னு சொல்லுடி. அல்லது இது எந்த காயோட கொட்டைன்னு சொல்லு. ஆமாட்டி, இது அப்பளே கேட்கணும் தான் நினைச்சேன். இது சீன நாட்டோட எந்த காயோட கொட்டை? உண்மையை சொன்னா உருண்டு உளுந்துருவாளுங்க. இது சீனா கொட்டையும் இல்ல, சைனா கொட்டையும் இல்ல, இது நம்ம ஊர் நெல்லிக்காய் கொட்டை. ஏக்கா, நம்ம ஊர் பச்சளைக்கெல்லாம் பேர் சொன்னா வைத்தியம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இதுக்கும் நான் யாருக்கிட்டையும் பேர் சொல்றது இல்லக்கா. அப்புறம் அவங்க கடையை போட்டுருவாங்கல்ல. பரவாயில்லட்டி, எம்புட்டு அறிவோட இருக்க நீ. ஆமாட்டி, இந்த காயில இருந்து கொட்டையை எப்படி பிரிச்செடுத்த? வேற எப்படி, என் மாமியார் பல்லு விலைக்கு 10 நாள் ஆனாலும் என் மாமியார் வாயில போட்டு கடிச்சு 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 துப்புனதான் இந்த கொட்டை. சொல்லிட்டி சொல்லு, சொல்லிட்டி சொல்லு. என்ன திட்டி சொல்ற? இந்த காயையும் கொட்டையும் பிரிக்கிறதுக்காக ஒரு நவீன மிஷின், அதுவும் வாசனை திரவியம் போட்டு பிரிச்சு எடுத்திருக்க மாட்டி. ஓ அப்படியாட்டி. ஆனா ஏதோ பினாயில் வாசனை வருது. ஐயய்யய்ய, சீன நாட்டு காயில இருந்து அப்படித்தான் டி வரும். திரும்ப திரும்ப குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா ஒரு ஃப்ளோல சொல்ல வேண்டாமா? அதை விடுடி, இந்த காயை எப்படி யூஸ் பண்றது, இதனால எங்களுக்கு என்ன பலன்? பலனை பத்தி சொல்லணும்னா பக்கமா சொல்லிக்கிட்டு போலாம்க்கா. அதெல்லாம் எதுக்கு? அப்ப இந்த கொட்டையை எதுக்கு?
சரி சரி பலனை சொல்றேன். பல விதமான நோய்களுக்கு ஒரே மருந்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான்க்கா இது. கை வலி, கால் வலி, கழுத்து வலி, முட்டு வலி, தலை வலி, கண்ணு வலி, பல்லு வலி, வயிறு வலி, ஏன் வயிற்றோட்டத்துக்கு கூட இந்த கொட்டையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தா கியூர் ஆயிருன்னா பாருங்களேன். ஏ பொன்வண்டே, பல இது ஒரு நல்ல மருந்தால இருக்கு. நல்ல மருந்து இல்லாம இது ஒரு நாட்டு மருந்தும் கூட. வருமுன் காப்பதே சிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி எந்த நோயும் வராம இருக்கணும்னா இந்த கொட்டையை சாப்பிட்டா போதும். ஓ அப்படியா டி? ஆமா, இது எப்படி டி யூஸ் பண்றது? சொல்லு டி, சொல்லு சீக்கிரமா சொல்லு. இந்த கொட்டையில இருந்து 1 கிலோ கொட்டையை வாங்கிட்டு போய் நல்ல வெயில்ல காய வச்சு அதை உரல்ல போட்டு நைய நறுங்க நொறுக்கி அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு அடிச்சு பொடியாக்கி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா, அடைச்சு வச்சா என்ன ஆகும்? அப்படியே அடைச்சி வச்ச வசத்துல இருந்துச்சுன்னா 1 மாசம் கழிச்சு அந்த டப்பாவில் நிறைய புழுவாத்தான் ஆகும். அப்பா அதை என்னதான் செய்யணும் சொல்லு டி. அந்த டப்பாவில் இருந்துல பொடி எடுத்து 1 ஸ்பூன் டெய்லி கொதிக்க வச்ச பால்ல கலந்து குடிச்சிங்கன்னா என்னவாகும்? டப்பாவில் உள்ள பொடி எல்லாம் காலி ஆகும். அடியே, எத்தனை நாள் டீ குடிக்கணும் அதை சொல்லு டி. 1 மண்டலம் குடிக்கணும். என்னது, இத போட்டு அரைக்கையில ஒரு மண்டலம் போடணுமா? என்னது 1 மண்டலம் போட்டு அரைப்பியா? ஆமா, மண்டலம்னா பெருசா மஞ்சள் கலர்ல இருக்குமே, அது நல்ல இனிப்பா இருக்குமே, கருப்பட்டியோட பெருசா இருக்குமே, அதானே? நீலமண்ட நீலாம்பட்டி. நீ சொல்றது மண்ட வெள்ளம் டீ, அவ சொல்றது ஒரு மண்டலம். ஒரு மண்டலம்னா 48 நாள் டீ. ஓ 48 நாளா? ஆமா டீ, 48 நாள் இதை பால்ல கலந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. சரிடி சரிடி, குடிச்சு பாக்குறோம், உடம்புல எந்த நோய் இல்லாம சரியாயிருன்ற அதானே? அதேதான்க்கா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் இந்த மாதிரி நெல்லிக்காய் கொட்டையை போட்டு அரைச்சி குடிச்சு பார்த்துறாதீங்க. அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மா வீடியோக்காக எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரை இப்ப நாம பாப்போமா? சாந்தி, கனிமொழி, பொன்சிவா, லக்ஷயா, மாரியம்மாள், கெவன், அதிதி, ராஜகல்பனா, சுமித்ரா, நூர்ஜகான், ராஜலட்சுமி, ராஜதுரை, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை.